அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெபிகா. நான் தேவகோட்டை மாணிக்க வாசகம் நடுநிலை 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்தில் ஆலமரம், பலாமரம், மாமரம், வாழை மரம் இதெல்லாம் இருக்குமா. அப்போல்லாம் வேகமாக காத்தடிச்சிச்சான். ஒரு குருவி பறந்து வரும். அப்போல்லாம் வாழை மரத்துக்கிட்ட போய் கேட்குமா, வாழை மரமே எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் தெரியா, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லுமா. நான் தரமாட்டேன் நானே ரொம்ப லேசுன்னு சொல்லுமா. அப்புறம் போய் மாமரத்துக்கிட்ட கேட்கும், மாமரமே எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் தெரியான்னு கேட்கும். தரமாட்டேன் என்று பழத்தெல்லாம் சாப்பிட்ருவேன்னு சொல்லுமா. பலாமரத்துக்கிட்ட போய் கேட்குமா, பலாமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியா, எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லுமா. பலாமரம் சொல்லுவான், நான் உனக்கு இடம் தந்தான், நீ என்கிட்ட பழத்தெல்லாம் கொத்தி தின்றுவா அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்குமா, ஆலமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தரியான்னு கேட்கும். என்கிட்ட வீடு ரொம்ப பெருசு தான், உனக்கு இடம் தரேன்னு சொல்லுமா. அப்புறம் போய் அது ஒரு கிளையில உட்காந்துக்கிடுமா. அப்புறம் வேகமாக மறுபடியும் காத்தடிக்குமா. அதில் வாழை மரம், பலாமரம், மாமரம் இதெல்லாம் சாஞ்சிருமா. ஆலமரம் மட்டும் அப்படியே நிற்குமா. குருவி பறந்து சொல்லுமா, மாமரமே எனக்கு குளிருதுன்னு சொன்னேல, நீ இடம் தந்தியா பாரு, நீங்கள் 3 பேரும் சாஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.